இலங்கையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 5 மீனவர்கள் வியாழனன்று தாயகம் திரும்பினர். ராமநாதபுரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த அகஸ்டஸ், வில்சன், லாங்லெட், பிரசாத் மற்றும் எமர்சன் ஆகிய 5 மீனவர்கள் போதைப்பொருள் கடத்தியதாக கடந்த 2011 இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். கடந்த மாதம் 30ஆம் தேதி 5 மீனவர்களுக்கும் கொழும்பு உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது. மீனவர்களை மீட்கக் கோரி அவர்களது குடும்பத்தினர், மீனவ இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் தொலைபேசியில் பேசிய நிலையில் புதன்கிழமையன்று 5 மீனவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யப்பட்டனர். இதை அறிந்த மீனவ கிராம மக்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்திய தூதரக அதிகாரியிடம் 5 மீனவர்களை இலங்கை அரசு ஒப்படைத்த நிலையில் வியாழனன்று அவர்கள் விமானம் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டனர். அவர்களை வரவேற்க திருச்சி விமான நிலையத்தில் குடும்பத்தார் காத்திருந்தனர். கடந்த 30ஆம் தேதி தூக்கு தண்டனை வைத்த 5 மீனவர்களும் இன்னைக்கு காலையில நேற்று பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டாங்க கேள்விப்பட்டு இன்னைக்கு திருச்சி விமான நிலையத்துக்கு வர்றதாக கேள்விப்பட்டு நாங்க நைட்டு அதிகாலை 2 மணிக்கு கிளம்பி காலையில 8 மணிக்கு வந்தோம். 2 மணிக்கு பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்றதும். ஆனா மத்திய அரசவையில இருந்து இப்ப எங்களுக்கு வந்தது அவங்கள நாங்க டெல்லி கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு தகவல் மட்டும் வந்திருக்கு. அதனால அவங்க டெல்லி போறாங்களா. நாங்க இப்போ உடனே ஊருக்கு கிளம்புறோம். அவங்க போயிட்டு டெல்லி போயிட்டு 3 நாள் கழிச்சு வரும்போது நாங்க பாத்துக்கலான்ற ஒரு நம்பிக்கையில இருக்கோம். 3 ஆண்டு காலமா தவிச்சு கொடுத்த அந்த குழந்தை எல்லாம் தந்தையுடைய முகத்தை பாத்துறோம் சொல்ற ஒரு ஆவலோட இருந்தோம். ஆனா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்க டெல்லி சென்று பிரதமரை சந்திச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வர்றதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நாங்க 3 ஆண்டு காலம் பொறுத்திருந்தோம். இன்னும் ஒரு 2 நாள் பொறுத்து கிடக்கிறனால ஒண்ணு இல்ல. அதனால அவங்களுடைய வரவை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இலங்கையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்ட மீனவர்கள் 5 பேரும் டெல்லி அழைத்துச் செல்லப்பட்டனர். வெளியுறவு அமைச்சகத்திற்கு சென்ற பின் அங்கிருந்து அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். மீனவர்களின் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரம் பகுதி மட்டுமின்றி கடலோர மீனவ கிராமங்கள் விழா கோலம் பூண்டுள்ளன.